சொன்னேன். உன்னால முடியாது, இது நடக்காது, டிராவல்ஸ்ல நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியாடி நீ? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும். சாதிப்ப கிழிப்பட்டு வாய்க்கிழி பேசினியே, இப்ப கார் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேடி. பேசாம டிரைவருங்க சொன்ன மாதிரி லீஸுக்கு விட்டு இருந்தா மாசம் மாசம் வருமானமாவது வந்திருக்கும். அம்மா சொல்றாங்களேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடி நீ? 4 எழுத்து படிச்சுட்டோங்கிற திமிரு, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆணவம், அதான் இருந்த சொத்தையும் தொலைச்சிட்டு வந்து இப்படி உட்காந்துருக்கேன். நான் சொன்னதை மதிக்காம நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு ஜம்பமா பேசினல, அதே மாதிரி பொறுப்பா நடந்துக்கணும்ல. நான் என்னமா வேணும்னே பேசாதடி. பேசுனா பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சு கொன்னுடுவேன். அழுடி, நல்ல அழு. இப்படியே ஒவ்வொரு வண்டியா தொலைச்சிட்டு இருந்தா நாம எல்லாரும் ஓட்டாண்டி ஆகி கையில திருவோட ஏந்திக்கிட்டு தெருவா பிச்சு தாண்டி எடுக்க போறோம். அதை நினைச்சு நினைச்சு அழு. மா, அக்கா ஏற்கனவே நொந்து போயிருக்கா, நீ வேற ஏமா திட்டுற? அக்கா என்னம்மா வேணும்னேவா காரை தொலைச்சிட்டு வந்தாங்க? அந்த டிரைவர் பண்ண தப்பால இப்படி ஆயி போச்சு, அதுக்கு அக்கா என்னம்மா பண்ணுவா? அக்கா கேட்கான ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசின அப்புறம் நல்லா இருக்காது. ஆமா, வந்தவன் பார்வையே சரியில்லை, அவனை வேலைக்கு வைக்காதன்னு அப்பவே சொன்னேன். கேட்டாளா இவ? எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு பெரிய இவ மாதிரி பேசினா இவ. என் பேச்சு கேட்காம போனதுனால்தான் இந்த மாதிரி நிலைமை. என்னைக்கு என்ன மதிக்கிறியோ, என் சொல் பேச்சு கேக்குறியோ, அன்னைக்கு தானே நீ உருப்படுவ. இல்லன்னா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நடு தெருவுல தான் நிக்க போற பாரு. தீபா, துளசி இப்பதான் போன் பண்ணா. ஒரு பிசினஸ்னா இந்த மாதிரி எதிர்பார்க்காத பிரச்சனை வரது சகஜம்தான். அதுக்காக நீ மனசை விட்டுறாத, கார் அப்படியே தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரி, கார் காணுமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? இல்ல சார், இதுல லோக்கல் கவுன்சிலரோட ஆளுங்க சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதனால போலீஸ் கிட்ட போனா சரியா வராதாம். சண்முகண்ண கவுன்சிலருக்கு தெரிஞ்சவர் மூலமா அவர்கிட்ட பேசியிருக்காரு. நாளைக்கு போய் அவரை நேர்ல பாக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அங்க போனதான் சரி என்ன பண்ணலான்னு தெரியும். நீ பெரியவர் மூலமா ட்ரை பண்ணு, ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா அதையும் பாத்துக்கலாம். அப்பதான் காருக்கு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாருல, இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் அதுல கவர் ஆயிடும், பெருசாவது லாஸ் வராது. தம்பி, அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. எங்களுக்கு இந்த டிராவல்ஸே வேண்டாம், பேசாம எல்லாத்தையும் வித்துடலான்னு பாக்குறேன். நான் சாதிச்சு கிழிக்கிறேன், என்கிட்ட விடுன்னு வாய்க்கிடையே பேசுறா. ஆனா இவளால முடியாது தம்பி. அதுக்குன்னு ஒரு திறமை வேணும். அதுல இருக்கிற நெளிவு சுழிவெல்லாம் தெரியாம கண்மூடித்தனமா இறங்கினா இப்படித்தான் ஆகும். அவசரப்படாதீங்க. இல்ல தம்பி, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இவ அடிக்கிற கூத்தால நாங்களும் சேர்ந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. எங்களுக்கு சொத்துன்னு இருக்கிறது அந்த காருங்க மட்டும்தான். அதுவும் கையை விட்டு போயிடுச்சுன்னா நாங்க நடுத்தருல நிக்க வேண்டியதுதான். இவ ஆர்வ கோளாறுக்காக நாங்க பலியாக முடியாது தம்பி. முடிஞ்சா எல்லா காரையும் நீங்களே வித்து கொடுத்துடுங்க. அத பேங்க்ல போட்டு அதுல வர வட்டியை வச்சு நாங்க குடும்பத்தை பாத்துக்கிறோம். மா, இப்போதைக்கு அவசரப்பட்ட இந்த முடிவு எடுக்காதீங்க. நான் இன்னைக்கு நைட் பாம்பே கிளம்பிட்டு இருக்கிறேன். இன்னும் 2 நாள் திரும்பி வந்துருவேன். திரும்பி வந்தது நிதானமா பேசி முடிவு பண்ணிக்கலாம். தீபா, நீ முதல்ல கவுன்சிலரை பார்த்து பேசு. ஏதாவது பிரச்சனை எனக்கு உடனே கால் பண்ணு. ஜோசப் உடனே ஹெல்ப்புக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இல்ல சார், எல்லா நேரமும் என் பிரச்சனை தீர்க்கறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு நான் எதிர்பார்க்க கூடாது. அப்படி யாராவது ஒருத்தரை நான் எதிர்பார்த்தேனா இனிமே என்னால சின்ன சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியாம போயிடும். ரொம்ப பலவீனம் ஆயிடுவேன் சார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் இனிமே அதை நானே ஃபேஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். கார் காணாம போயிட்டதால நான் ஓடி ஒளிஞ்சுக்க முடியாது சார். போராடி ஜெயிக்கணுங்கிற வெறி எனக்கு இப்பதான் வந்திருக்கு. கைவிட்டு போனது கார் தானே சார், என் உயிர் இல்லையே. என்னோட நம்பிக்கை இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. இப்பவும் சொல்றேன் சார், இந்த டிராவல்ஸை என்னால திறமையா நடத்தி காட்ட முடியும்.
ஆனாலும் நான் துணிஞ்சு நிப்பேன் சார். இதே தொழில நான் சாதிச்சு காட்டுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். இப்பதான் நீ பழைய தீபா மாதிரி பேசிருக்க. நீ பாசிட்டிவா கான்ஃபிடண்டா பேசுறது கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் பேச்சுல இருக்கிற தைரியம் செயலே இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், சீக்கிரமா நீ சக்சஸ் பண்ணி காட்டிடுவேன். உன் பேச்சுல இருக்கிற தைரியம் செயலே இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், சீக்கிரமா நீ சக்சஸ் பண்ணி காட்டிடுவேன். நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. சரி தீபா, நான் கிளம்புறேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, இல்ல வேற ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு. வரேன். வரமா வாங்க. வரமா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? அந்த தம்பி தான் இன்சூரன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுதுல, அவரை வச்சு அதை வாங்க பாக்கலாம்ல. எனக்கு உதவியே வேண்டான்னு வந்து ஒரு திருப்பி அனுப்பிட்டியேடி. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா திட்டாத. கார் என்னால் தானே காணாம போச்சு. நானே அதை மீக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் வாய்க்கிழே சொன்ன மாதிரி இந்த டிராவல்ஸ் நல்லபடியா நடத்தி காட்டுவேன். போதுமா? இப்படியே பதிலுக்கு பதில் பேசி ஏன் வாயாட? நீ எப்பதான் திருந்த போறியோ, என்ன பண்ண போறியோ? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ பண்ணி தொலை. அக்கா, கார் தொலைஞ்சு போச்சுன்னு வருத்தப்படாதக்கா. அது அப்பா சம்பாதிச்சது. அவரோட புண்ணியத்துல கண்டிப்பா அது திரும்ப கிடைச்சிரும்க்கா. அம்மா திட்டாங்கன்னு அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிருப்பாங்க. உனக்கு என்ன தோணுதோ அதை செய்க்கா. நாங்க எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்போம். அப்பா, காஃபி. கல்யாணி, கல்யாணி. வாங்க வாங்க. மாணிக்கண்ண, என்ன வாசப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்கீங்க? அதுவா, சம்மந்தி வீட்டுக்காரங்க இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் பத்மா மாத்தி வச்சிருக்கா. அப்படியா? சம்மந்தி வீட்டுக்காரங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். கல்யாணி, கல்யாணி இல்ல? உள்ளதா இருக்காங்க, கூப்பிட்டுமா? இல்ல இல்ல, நானே பாத்துக்கிறேன். கல்யாணி, கல்யாணி. பவித்ரா, யார் அந்த அம்மா? ஏன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க? என்ன விஷயம்னே தெரியலப்பா. என்ன கல்யாணி, சமைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா. பத்மா வீட்ல இல்ல? அவங்க இல்லைன்னு தெரிஞ்சுதானே வந்திருப்பீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்னும் இல்ல கல்யாணி, என் பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா. கையில காசு இல்லாம அவளை சரியா பாத்துக்க கூட முடியல. ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்தீனா? என்ன விளையாடுறீங்களா? அதை இது சொல்லி இது வரைக்கும் என்கிட்ட 2000 ரூபாய்க்கு மேல வாங்கிருக்கீங்க. அதுவே இன்னும் திருப்பி கொடுக்கல. இப்ப திரும்ப வந்து பணம் கொடுனா எப்படிக்கா? என்ன கல்யாணி சலிச்சுக்கிற? எல்லாத்தையுமே கணக்கு வச்சுக்க, கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். சாரிக்கா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டு செலவுக்கே பணம் இல்லாம நாங்களே கஷ்டத்துல இருக்கோம். இந்த நேரத்துல இப்படி அடிக்கடி வந்து பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கக்கா. என்ன இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுற? கையில இருப்பு இல்லைன்னு கஷ்டத்துக்கு தானே வந்து கேக்குறேன். அக்கா, உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம். அதெல்லாம் சரி பண்றதுக்கு என்னால முடியாது. இப்ப நீ தருவியா மாட்டியா? தாத்தா அண்ணா பணத்துக்கு நான் எங்க போவேன்? நான் என்ன முன்ன மாதிரி சம்பாரிச்சுக்கிட்டா இருக்கேன்? நானே என் புருஷனை நம்பிதான்க்கா இருக்கேன். இத பாரு கல்யாணி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. பத்மா எனக்கு அவ்வளோ பழக்கம். நீ சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீயும் தங்கச்சி ரேவதியும் பார்த்து பேசிக்கிட்டத
பத்மா கிட்ட கூட சொல்லாம இருக்கேன். எப்பவும் இதையே சொல்லிதாங்க என்ன மிரட்டுறீங்க. மிரட்டல கல்யாணி, நீ சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு தான் இது வரைக்கும் நான் நடந்துக்கிறேன்ல. பத்மா கிட்ட கூட மூச்சு விட்டுருப்பேனா நானு? உன் வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறேன், ஆனா நீ தான் என்ன அலட்சியமா நடத்துற. சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? பணம் கொடுக்காட்டி அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்துருவீங்களா? ஐயோ கல்யாணி, நீ என்ன தப்பா நினைக்காத. நான் ஒரு உதவின்னு தான் கேட்டு வந்தேன். உன்னால முடியாட்டி சொல்லு, நான் பத்மா கிட்டே கேட்டுக்கிறேன். புரியுதுக்கா. என் சூழ்நிலையை பயன்படுத்தி புடுங்கின வரைக்கும் லாபம்னு நினைக்கிறீங்க. என்ன கல்யாணி, என்ன போய் இப்படி நினைக்கிற? தப்பு உங்க மேல இல்லக்கா, என் நேரம் சரியில்லை. எல்லாம் என் தலை எழுத்து. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இதுல 500 ரூபாய் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். அப்படியெல்லாம் சொல்லாத கல்யாணி, நம்ம உறவு எப்போ இப்படியே இருக்கணும். நமக்கு என்ன பணமா பெருசு? இதோட சேர்த்தா மொத்தம் 2500 ரூபாய் ஆச்சு. நான் கணக்கெல்லாம் கரெக்டா வச்சிருப்பேன். கண்டிப்பா கொடுத்துருவேன் கல்யாணி. சரி, நீங்க கிளம்புங்க, அத்தை வந்துட போறாங்க. சரி கல்யாணி, உன் தங்கச்சி ரேவதியை பார்த்தா நான் கேட்டேன்னு சொல்லு. வரட்டுமா? ம். ஆ, கல்யாணி, நான் அடிக்கடி இங்க வந்துட்டு போனா ஏன் வரான்னு உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்கல்ல? கண்டிப்பா கேட்பாங்க. இனிமே வராதீங்க. கோவத்தை பாரு, அவங்க சந்தேகப்படுறாங்க. நான் இங்க வராம இருக்க முடியுமா? நீ என்ன பண்ற, ஒரு டம்ளர்ல கொஞ்சமா புறமோர் ஊத்தி கூட. எதுக்கு? அவங்க கேட்டாங்கன்னா புறமோர் வாங்குறதுக்காக வந்தேன்னு சொல்லி சமாளிக்கலாம்ல. எப்படி ஐடியா? ஐடியாலாம் நல்லதா இருக்கு, ஆளுதான் சரியில்லை. இருங்க. இந்தாங்க. வரேன் கல்யாணி. வா பத்மா, இப்பதான் வரையா? எங்க போயிருந்த? சம்பந்தி வீடு வரைக்கும் போயிருந்தேன். நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் பத்மா, பொறைக்கு மோர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அதான். வாங்கியாச்சா? வாங்கிட்டேன். பத்மா, உன் மருமக தான் கொடுத்தா. வரட்டுமா? மகராசி நல்லா இருக்கட்டும். ஏண்டி, உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? அவதான் கூறுகட்ட தன்மை ராத்திரி நேரத்துல வந்து பொறைக்கு மோர் கேக்குறா, நீயும் கொடுத்து அனுப்புற? இல்லத்த, நான் முடியாதுன்னு தான் சொன்னா. அவங்க தான். போத நிறுத்து. அவளுக்கு பொறைக்கு மோர் கிடையாதுன்னா உனக்கு புத்தியே கிடையாது. வீட்டுல ஒரு கல்யாண காட்சி நடக்க போகுது, பொறுப்பா இருக்கலாங்கிற எண்ணம் இருக்கா உனக்கு? ராத்திரி நேரத்துல பணமோ பொருளோ கொடுத்து அனுப்புனா வீட்டு மகாலட்சுமி வீதியோட போயிடும் பாங்க. உனக்குதான் இந்த குடும்பம் விளங்கணுங்கிற எண்ணமே கிடையாது. எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு கடவுளே. ஏங்க, சம்பந்தி வீட்டுல எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்காம நீயே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். சரி சொல்லு, எதுக்காக கூப்பிட்டாங்க? அவங்க கல்யாணத்துக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்துட்டாங்க. அத பாக்கதாங்க என்ன கூப்பிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு தாலி கொடி வாங்க போறாங்களாம், எங்களையும் வர சொல்லிருக்காங்க. நானும் மோகனும் போயிட்டு வந்துடுறோம். என்ன சொல்றீங்க? சந்தோஷமா போயிட்டு வாங்க, நல்ல விஷயம் தானே. ஏய், மாப்பிள்ளை உங்ககிட்ட சொல்ல சொன்னாருடி, நாளைக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹோட்டல்ல வச்சு விருந்து வைக்க போறாராம். அதுக்கு உன்னையும் வர சொல்லிருக்காரு. போயிட்டு வந்துரு. என்னால அவரோட எங்கேயும் வெளியில போக முடியாதுமா. வரமாட்டேன்னு சொல்லிடு. ஏன் மாட்டேங்கிற? மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின்ல இருந்து வராங்க. அதனால்தான் பெரிய ஹோட்டல்ல வச்சு அவங்களுக்கு பெருசா விருந்து கொடுக்க நினைக்கிறாரு. நீயும் கூட இருந்தா தானே அவருக்கு மரியாதையா இருக்கும். அவர் எப்படி மரியாதை நடந்துப்பாருன்னு எனக்கு தெரியுமா. போன தடவை ஹோட்டலுக்கு போனப்பதான் நாங்க பார்த்தோம்ல. இங்க பாருடி, கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கெல்லாம் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காத. தொலைச்சிடுவேன், தொலைச்சி. 10 காசுக்கு உபயோகம் இல்லாதவெல்லாம் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அப்படியே பம்பரமா சுத்த விடுறாளுங்க. நீ என்னடானா ரொம்ப தான் சலிச்சுக்க. புரிஞ்சுக்கோ, நாங்க 2 பேரும் எப்ப வெளியில போனாலும் எங்களுக்குள்ள பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகுதுன்னு தெரியல. இனிமே பிரச்சனை வராம நடந்துக்க. மாப்பிள்ளை வந்து கூப்பிட்டாருன்னா நீ போய் தான் ஆகணும். நாளைக்கு நீ போற சொல்லிட்ட. ஆமா, தலைய. சார், சீக்கிரம் போனா ஃப்ளைட் டைம் ஆகுது. போயிடலாம் சார், சீக்கிரமா போயிடலாம் சார். சொல்லுங்க, ஏர்போர்ட் கிளம்பியாச்சா? கிளம்பி போயிட்டு தான் இருக்கேன் குட்டிமா. ஃப்ளைட் எடுத்து மட்டும் உனக்கு ஃபோன் பண்ணு தோணுச்சு, அதான் பண்ணேன். சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க.
மும்பை போய் சேர்ந்ததும் மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் குட்டிமா. அப்புறம் மும்பைல யாரெல்லாம் பாத்தீங்க, எங்கெல்லாம் போனீங்க, யாரோட டீல் பேசுனீங்கன்னு எல்லாம் சொல்லணும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், போதுமா? பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு போறது, பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனா எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயம் நெருடலாவே இருக்கு. பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு போறது, பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனா எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயம் நெருடலாவே இருக்கு. என்ன நெருடலா இருக்கு? இன்னொருத்தர் பணத்தை வச்சு பிசினஸ் பண்றதா ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு பயமாவே இருக்குங்க. இந்த பாரு குட்டிமா, நீ தேவையில்லாம பயப்படாத. இதை பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குன்றதுனால தான் நான் தைரியமா இதுல இறங்கியிருக்கேன். எல்லாம் நல்லபடியா முடியும், நீ கவலைப்படாத. ஐயோ குட்டிமா, சரி நான் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டேன். நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன், மும்பை போயிட்டு. சரிங்க. அப்படியே லாவண்யா, நிதிஷ், குட்டி பையன் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. மறக்காம அத்தையை விசாரிச்சுடா. ஏங்க நான் அப்புறமா பண்றேன். ஹலோ. நிலா, நிலா, நிலா. ஐயோ ரத்தம்லாம் வந்திருக்கு. இங்க பாரு, கண்ணு திறந்து பாரு, கண்ணு திறந்து பாரு. அக்காவை பாரு, இங்க பாரு, இங்க பாரு. நிலா சொன்னா கேளு, அக்காவை பாரு, இங்க பாரு. என்னாச்சு, என்னாச்சு சொல்லு. மேல கபோர்ட் மேல ஏறும்போது விழுந்துட்டேன். ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பாட்டி, பாட்டி, இங்க பாரு. உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிட்டுக்கலாம்ல. ஐயோ ஐயோ இங்க பாரு. பாட்டி, 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 பாட்டி எந்திரிங்க பாட்டி, பாட்டி, பாட்டி நிலா கீழே விழுந்துட்டா பாட்டி, பாட்டி எந்திரிங்க பாட்டி, நிலா கீழே விழுந்துட்டா பாட்டி எந்திரிங்க. ஐயோ இவங்க மாத்திரை போட்டா எந்திரிக்க மாட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? ஐயோ நிலா, நிலா கண்ணு தரமா, இங்க பாரு. நிலா சொல்லுடி. ஏங்க என்ன துளசி பேசுறேங்க. ஓ நீங்களா? சொல்லுங்க. ஏங்க நிலா சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டா, தலையில பலமா அடிபட்டிருக்கு, ரத்தமா வருது. ஐயோ எப்படி ஆச்சு? தெரியலங்க. அவ வேற மயக்கமா இருக்கா, ரத்தம் வேற போயிட்டு இருக்கு. பாட்டி மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிடல் கொண்டு போனோம். புது இடங்கிறதுனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீங்க ஒண்ணும் பதறாதீங்க. நான் இப்போ உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. ஃபோன் பண்ணா 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீங்க கட் பண்ணுங்க, நான் உடனே ஃபோன் பண்றேன். சரிங்க. நிலா, அக்கா. நிலா உனக்கு என்னமா பண்ணுது சொல்லு. வலிக்குதா? ரொம்ப வலிக்குதுக்கா. ஐயோ கடவுளே. இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண அடிதான், பயப்படாத. அக்கா நான் இருக்கேன்ல, தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். அக்கா நான் கூடவே இருக்கேன் நிலா. உனக்கு ஒண்ணும் ஆகாது நிலா. இங்க பாரு, கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிடல் வந்துடும். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னே எல்லாம் சரியாயிடும். நீ தைரியமான பொண்ணு தானே, அழக்கூடாது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா ப்ளீஸ். போறேம்மா. நிலா இங்க பாரு, கண்ணை திறந்து பாரு. நீ தைரியமா இரு, அக்கா நான் கூடவே இருக்கேன் சரியா? நிலா, நிலா.
நிலா அழாத நிலா. அக்கா சொல்றேன்ல அழாத நிலா. என் செல்லம்ல அழாத நிலா. என் செல்ல குட்டி தானே அழாத. அழாத நிலா அழாத. அக்கா நான் இருக்கல அழாத. அக்கா சொன்னா கேட்கணும். அழாத நிலா அழாத.